பனானா வாஃபிள் செய்யலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, கோதுமை மாவு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, நாட்டு சக்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு சுகரோ இல்லை கருப்பட்டியோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3 மஞ்சள் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த வாழைப்பழம் வேணாலும் செஞ்சுக்கலாம். மஞ்சள் வாழைப்பழம் குட்டியாக இருக்குன்றனால 3 எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காய் போட்டு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை அண்ட் நாட்டு சக்கரை கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி. ஸோ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றுங்க. ஒரேடியாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா வாஃபிள் சரியாக வராது. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த லம்ஸ்மே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாஃபிள் மேக்கரில் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேட்டர்லேருந்து எடுத்து வாஃபிள் மேக்கரில் போட்டு ஜென்டிலாக க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸும் தூவி விட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழித்து இந்த வாஃபிள் மேக்கரில் இருக்க லைட் தானாகவே ஆஃப் ஆகிடும். அப்போ நம்மளோட வாஃபிள் ரெடியாக இருக்கும். இந்த வாஃபிள் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒருவேளை வாஃபிள் மேக்கர் இல்லைனா நீங்கள் தோசை தவாவில் கூட இதை செய்யலாம். இதை நீங்கள் கிட்ஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கோ கொடுத்து விடலாம். ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்தியும் கூட. சர்விங் டைம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க வாஃபிள் மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி அப்படியே கொஞ்சம் அணியை ஊற்றி கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.